ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்றைக்கி இந்த விலாகில் மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் பண்ணுற பூஜைக்கு முந்தின நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி வீட்டை சுத்தம் செஞ்சு அடுத்த நாள் பூஜைக்கு வீட்டை தயார்படுத்துவேங்கிறத தான் சின்ன சின்ன டிப்ஸுகளோடு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட அன்பான சப்ஸ்கிரைபர்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட காலை ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் ஆகணும். அந்த காலை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு பூஜையும் முடித்து சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த சமையல்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இந்த வியாழக்கிழமை ரொட்டீன் இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு இதே போல் போய்கிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் எங்கள் குலதெய்வத்துக்குள்ள நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி புதுசாக விளக்கு ஏற்றுறது. அப்படி பண்ணும்போது எல்லாமே ஒரே நாள்லையே செய்கிற மாதிரி இருந்தது. கோயிலுக்கு போகிறது, வீடு சுத்தம் பண்ணுறது, பூஜை ரூம் ரெடி பண்ணுறங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால இப்போ இப்படி கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. பொதுவாகவே ஸ்கூல் டேஸ் இருக்க மோச்சில் மத்தியானத்துக்கும் சேர்த்து காலையிலே பண்ணிடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் தான் நான்வெஜ் சேர்க்குற அன்னைக்கு மத்தியானம் தனியாக சமைப்பேன். அன்னைக்கும் அப்படி தான் காலையிலேயே நிறைய வேலைகள்லாம் இருக்கனால லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டேன். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்காக சாதத்தையும் வேக வச்சு வடித்து எடுத்துட்டேன். ஏன் இந்த சோறு வடிக்கிறதெல்லாம் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே யூடியூப்பில் சோறு வடிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை ஈஸியாக்கிறதுக்கு குக்கர்லேயே வாளி மாதிரிலாம் செட் பண்ணி அதை அப்படியே தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கு கூட அமேசானில் ப்ராடக்ட்லாம் விற்கிறாங்கன்னு நினைக்கும் போச்சில் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் ஊர்லெலாம் முதல்ல சமையல் படிக்கும் போச்சில் எங்களுக்கு சொல்லித்தரதே சோத்து பானையை எப்படி நிறுத்தணும், எப்படி நம்ம கையில் காலில் கொட்டிக்காமல் அதை பத்திரமா எப்படி நிலைநிறுத்தணுங்கிறத தான் சொல்லி தருவாங்க. இப்போல்லாம் சின்ன சின்ன பானைங்க நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம். ஊர்லலாம் பெரிய பெரிய பானைகளாக இருக்கும். 1 கிலோ அரிசியெல்லாம் போட்டாங்கன்னா அதை எப்படி பத்திரமா வடிக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அப்படி தான் சமையலை கற்றுக்கவே ஆரம்பிப்போம். இப்படி சோறு வடிக்கும் போதில் நம்ம கவனிக்க வேண்டியது 2 விஷயந்தான். ஒன்று, பாத்திரத்தோட மூடி கரெக்டாக இருக்கணும். அதே போல் அந்த பாத்திரத்தை சோத்து பானையை எந்த பாத்திரத்தில் நம்ம கவுத்துறோமோ அந்த பானையும் கரெக்டாக இருக்கணும். இந்த 2ம் கரெக்டாக இருந்தாலே சோறு வடிக்கிறது ரொம்ப ஈஸி. அன்னைக்கு காலையில் பிள்ளைங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் எதுவும் பண்ணலை. சாதத்தில் தான் 2 முட்டையை போட்டு கிளறி முட்டை சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு கருவேப்பிலை சாதம்னால ஒவ்வொன்றா பார்த்து செய்ய வேணாம்னு சொல்லிட்டு ஒரே வேளையிலே 2 வேளைக்கும் சாதம் வடித்து பண்ணிட்டேன். கருவேப்பிலை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஃப்ரை தான் அன்றைக்கி பண்ணேன். முட்டையை வேக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துட்டேன்னா வெறும் முட்டை சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்றது கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கனால இந்த மாதிரி பண்ணுவேன். முட்டை பிடிச்சு சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனால் முட்டை பிடிக்காத பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வராத மாதிரி பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. எங்கள் வீட்டு பிள்ளைகளும் அப்படி தான். முட்டை அதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முட்டையை உள்ளே தள்ளணும். நம்ம வீட்டிலையே இருக்கிற வேலைகளெல்லாம் விட பெரிய வேலைன்னு சொல்கிறது இந்த சமைக்கிற வேலை தான். அது ஈஸியாக இருந்தாலுமே அதை நம்ம முதல்ல முடித்து வச்சிட்டோன்னா நம்ம எந்த கவலையும் இல்லாமல் மற்ற வேலைங்களை கான்சன்ட்ரேஷனோட பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி காலையிலையும் மத்தியானம் சேர்த்து சமைச்சு வச்சிட்டோன்னா மற்ற வேலைகளை பார்க்கும் போதில் இந்த ஒரி இருக்காது. பசிச்சுன்னா டக்குன்னு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு கருவேப்பிலை பொடியை அப்போமே ஃப்ரெஷ்ஷாக திரித்து தான் நான் சாதம் பண்ணினேன். பொதுவாக கருவேப்பிலை பொடியை நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் இல்லை, அதனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கருவேப்பிலை சாதம் கிண்டினேன். அந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு எள்ளு, புளி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை எவ்வளோனாலும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். கருவேப்பிலையும் போட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி சாதத்தில் போட்டு கிளறிட்டேன்னா கருவேப்பிலை சாதம் ரெடி. பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது ஈஸி தான். அதில் எனக்கு கஷ்டம்னு சொல்கிறது என்னென்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய டென்ஷனாக இருந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற 1 ஹவர் 1.5 ஹவர்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, லஞ்சுன்னு எல்லாம் கட்டுறது கொஞ்சம் டென்ஷனாக இருந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் சில நேரத்தில் நான் திணறிடுவேன். பொதுவாக என்னோடய சமையல் நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுவேன். 2 in 1 வேலை பார்க்குற மாதிரி தான் என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிறது.
பொதுவாகவே முந்தின நாள் இந்த காய்கறி வெட்டி வைக்கிற வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்தில் செய்கிறனால கொஞ்சம் ஹரிபரியாகவே போகும்னே சொல்லலாம். நான் ஒரு டிப் சொல்ல மறந்துட்டேன். இந்த சாதம் வடிக்கும் போச்சில் நம்ம சில்வர் பானையை யூஸ் பண்ணுறதா இருந்தனா 95% வந்து சாதம் வெந்தால் போதும். முழு 100% வேக வைக்கக்கூடாது. ஏன்னா சில்வர் பானை வந்து நல்ல ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கும். அந்த ஹீட்டிலேயே கொஞ்சம் நம்மளுக்கு சாதம் வேகும். ஆனால் அலுமினிய பானையே யூஸ் பண்ணி நம்ம சோறு வடிக்கிறதா இருந்தனா ஒரு 99% கிட்ட நல்ல சோறை வேக வச்சு தான் வடிக்கணும். ஏன்னா அலுமினியம் வந்து வெப்பத்தை கடத்திடும். உடனே அதை விட்டு ஹீட் வந்து வெளியேறிடும். அதனால் சாதம் நம்ம எப்படி வடித்தோமோ அதே பதத்தில் தான் இருக்கும். இந்த ஒன்று மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோன்னா சாதம் நம்ம நினச்ச மாதிரி குழஞ்சி வேணுமா உதிரி உதிரியாக வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சமையல்ங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சால் நம்மளுக்கு 100% ஆரோக்கியத்துக்கு கேரண்டி கிடைக்கும். நம்ம ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் தவா இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு சாப்பிட்றதெல்லாம் நம்ம உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது. முடியாத பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம். முடிகிற மூச்சில் கொஞ்சம் கஷ்டப்படலாமே அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நான் காமிக்கிறது கருவேப்பிலை சாதத்துக்கு தான் தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். வழக்கம் போல் நம்ம எண்ணெய்னாலும் போட்டு தாளிச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது தான் போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் வேர்க்கடலை எனக்கு இல்லை, அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு போடலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான். என்னென்ன போட்டு தாளிக்கணுமோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்றாப்புல போட்டு தாளிச்சிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கருவேப்பிலை சாதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லா முடி வளரும், கண் பார்வை நல்லாயிருக்கும். இந்த இதை ரெடிமேட் மிக்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் முன்னாடியெல்லாம் அப்படி தான் வச்சுருப்பேன். ரொம்ப நாளைக்கு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதா இருந்தோன்னா நல்லா எல்லா பொருளையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றாமல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்தெடுத்து வச்சுட்டோன்னா 6 மாதம்னாலுமே கெடாது. ஏற்கனவே இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறேங்கிறத நான் ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் டிஃபனுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு தான் ரெடி. அன்னைக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் வேக வச்சுட்டேன். முதலே வேக வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் உதிர்த்தி போட்டேன்னா பெப்பர் போட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு உதிர்க்கிறேன். இந்த மாதிரி சோளத்தை வந்து உதிர்க்க மோச்சில் ஒரு லேயர் இல்லாட்டி 2 லேயர் மட்டும் இந்த நீட்டை வாக்கில் உதிர்த்தி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடகடன்னு உதிர்த்தி எடுத்துடலாம். அந்த 2 இது எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ எல்லாம் நம்ம எதையுமே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஆன்லைனில் ப்ராடக்ட் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சோளம் உதிர்க்கிறதுக்கு கூட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அதிகமான ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போச்சுல நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறது குறைஞ்சிரும். ஏன்னா இதை எல்லாமே ஆன்லைன் ப்ராடக்டை வாங்கி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்குன்னு தனியாக நேரம் செலவிச்சு ஜிம்முக்கோ எங்கேயோ போய் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு பதிலாக நம்ம அம்மா பாட்டியெல்லாம் செஞ்ச மாதிரி சமையல் பண்ண போச்சிலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில வேலைகளை செஞ்சோன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாகவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு காலையில் விடிகாலையில் தொடங்கி நைட்டு தூங்குற வரைக்குமே செய்கிற எல்லா வேலைகளுமே ஒரு வித எக்ஸசைஸ் மாதிரி தான். கோலம் போடுறதுல கூட ஒரு உடற்பயிற்சி இருக்குது. ஒரு வழியாக காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. கணவரும் வேலைக்கு கிளம்பியாச்சு. இதுக்கு பிறகு செய்கிற அத்தனை வேலையும் நம்ம பொறுமையாக டைம் எடுத்து ரசித்து செய்யலாம். எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புன உடனே வீடு அப்படியே வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் டிவியில் என்ன சாங் ஓடுதுங்கிறதே நம்ம காது கொடுத்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு அமைதி. போட்டபடியே எல்லாம் ஓரளவுக்கு கிடக்குது. வேலையாக கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் ஒதுக்கி போடுறதெல்லாம் போட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தை தனியாக ஒதுக்கி போட்டுருவேன். அப்போவுமே தேய்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சமாக எல்லாம் ஒதுங்க வச்சுட்டாலே க்ளீனான மாதிரி இருக்கும். கொஞ்சம் மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். காலையிலே எழும்புறனால இவ்வளோ வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நல்லா பசி எடுத்துரும். வேலையாக பிள்ளைங்க கிளம்புன உடனே காக்காவுக்கு கொண்டு சாதம் வச்சுட்டு நானும் காலையிலே டிஃபன் வேலையை முடிச்சிருவேன். அன்னைக்கு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு கூட எல்லாம் இருந்தது. அது ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் முட்டையும் எடுக்கலை. வெறும் கருவேப்பிலை சாதம் மட்டுமே வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைனால முந்தின நாள் இந்த ஜாடியில் உள்ளதெல்லாம் கொஞ்சமாக தான் இருந்தது. அதை எல்லாமே வேறு இதுக்கு மாற்றி வச்சுட்டு அதையுமே கழுவுறதுக்கு எல்லாம் ஒதுக்கி போட்டுட்டேன்.
சில நேரங்களில் நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா இந்த மாதிரி வியாழக்கிழமை செய்யும் போதில் கொஞ்சமே கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையே செஞ்சு பழகினனால ரொம்ப ஏதாவது முடியாமல் நான் பண்ண போதில் என்னோடய வீட்டுக்காரவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வியாழக்கிழமை பண்ண போதில் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் தனியாக இருந்து செய்யணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன். எனக்கு ஒரே ப்ராப்ளம், முதுகு வலி வரும். எனக்கு பிள்ளைங்க 2மே சிசேரியனால் கொஞ்சம் நேரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் வலி வரும். அதுக்காக அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு என்ன நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சு ஒவ்வொரு பாட்டாக முடிப்பேன். பொதுவாகவே என்னோட ரிலாக்ஸிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு அது மாடியில் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு மாடியில் கிடைக்கிற மாதிரி சுகம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்கிற மாதிரி தான். அப்படி ஒரு தனிமையில் அதுவும் வானத்தை பார்த்துட்டு நிற்கும் போதில் எனக்கு உடம்பே முடியலன்னா கூட மனசு கொஞ்சம் அதுக்கு தயாராகிரும் எந்த வேலையை செய்கிறதுக்காகவும். மாடிக்கு அடுத்து புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இடம்னா அது என்னோடய பால்கனி. பூஜை ரூம் எல்லாத்துக்கும் மேலே. அது விடிய காலையிலே நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறோம்ல, நம்மளோட எனர்ஜியை காலையிலே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வேலைகள் மூலியமாக நம்மளுக்கு உடம்பு டயர்ட் ஆகும் போதில் மனசை ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் இந்த மேலே வானத்தை பார்த்து நிற்கிறது, பால்கனியில் உள்ள செடிகள் எல்லாம் பார்க்குறது. இது என்னோடய வழக்கம். இப்போ பார்க்குற இந்த மணி பிளான்ட்டு தான் புயலுக்கு அப்புறம் நான் நட்டு வளர்த்தது. மார்கழி மாதம், உண்மையாகவே சொல்கிற மாதிரி மார்கழி மாதத்தில் எந்த விதையும் முளைக்காதுன்னு சொன்ன மாதிரி நான் டிசம்பர்லேயே நட்டு வச்சுட்டேன் புயல் முடித்தோடனே. ஆனால் மார்கழி மாதம் ஃபுல்லாக அப்படியே நின்றுருக்கு. அதுக்கப்புறம் தை பிறந்த பிறகு தான் துளிர்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. உண்மையாகவே முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் நம்ம கண்கூட பார்க்கும் போதில் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு சின்ன இலை கூட மார்கழி மாதத்தில் அதுலேருந்து வரவே இல்லை. நான் நட்டு வச்சது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மார்கழி முடிய ஆரம்பிக்கும் போதிலே நல்ல தழுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஓரளவுக்கு மேலே வரைக்கும் எழும்பி வந்துட்டு செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல புது தளிர்லாம் விட்டு நல்லா பச்சை பசேர்னு வந்துக்கிட்டு இருக்குது. நாம் வளர்க்குற செடி கொடிகள் நல்லா செழிப்பாக சந்தோஷமாக இருந்தால் அதை பார்க்குற நமக்கும் சந்தோஷம் ஏற்பட தான் செய்யுது. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 தொட்டிலையாவது உங்களுக்கு பிடிச்ச செடிகளை நட்டு வளருங்க. அது கொடுக்குற சந்தோஷமே தனிதான். இப்படி எல்லா ரசிக்கிற வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமை சரி பண்ணுறது, துணி போடுறது, இந்த மாதிரி பேசிக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அடுத்து செய்ய போகிற பூஜை ரூம் கிளீனிங்க்கு என்ன நானே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சித்ராமாவோட சாங்கை டிவியில் போட்டு விட்டுட்டு கூடவே ஒரு கப்பு காஃபியையும் எடுத்தாச்சு. மனசுக்கும் சுறுசுறுப்பு, உடம்புக்கும் சுறுசுறுப்பு கொடுத்துட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ண பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம் தனியாக க்ளீன் பண்ணுறதே காமிச்சிருக்கேன், எப்படி பண்ணுவேங்கிறத. இப்போ வந்து ஷார்ட்டாக சில பேர் கேட்ட டவுட்டுக்கு வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். பொதுவாக எங்கள் வீட்டு சாமி படங்கள் எதுவுமே நாங்கள் ஆணி வச்சு மாட்டலை, எல்லாமே அப்படியே டேபிள் மேலே வச்சுருக்கோம். அதனால் ஒவ்வொரு வாரமும் க்ளீன் பண்ண போச்சில் விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு சாமி படங்களையும் எடுத்து கீழே உள்ள துணியை மாற்றிட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது எல்லாமே நான் டீட்டெயிலாக வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து சேனலுக்கு கீழே உள்ள லிங்க்கில் நான் கொடுக்குறேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் வேலையாக பழைய பூக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் விளக்கில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் தனியாக எடுத்து விளக்கெல்லாம் கலட்டி அதை தனியாக ஒதுக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் சாமி படங்களை ஒவ்வொன்றையாக எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல தொடச்சி முதல்ல வச்சிக்கிறது. பொதுவாக நான் புதன்கிழமையே எண்ணெய் ஊற்றுறத ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த நாள் அன்னைக்கு எரியறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும்தான் ஊற்றி விளக்கு ஏற்றுறது. அப்படியும் சில நேரம் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் மீறும். அந்த எண்ணெயை நான் தூர கொட்ட மாட்டேன். அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் அந்த எண்ணெயை நான் விளக்கில் ஊற்றி ஏற்றுவேன். ஆனால் எல்லா விளக்குலையும் ஊற்ற மாட்டேன். எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு மண் விளக்கு வச்சுருக்கேன். அந்த மண் விளக்கில் மட்டும்தான் அந்த எண்ணெயை ஊற்றி நான் விளக்கு ஏற்றுறது. மற்றபடி குலதெய்வ விளக்குலையோ காமாட்சி மண் விளக்குலையோ வந்து நான் ஊற்ற மாட்டேன். அதே போல் இந்த திரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வாரத்துக்கு ஒருக்கா கண் திருஷ்டிக்கு சுத்தோம்ல, அந்த நேரத்தில் இந்த திரியையும் போட்டு எரிச்சிக்கலாம். முன்னாடியெல்லாம் நான் தூர தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் தான் சில பேர் வீடியோவில் ஷேர் பண்ணதை பார்த்து நானுமே இந்த வேலையை பார்க்குறேன். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நம்ம கடைப்பிடிக்கலாம் தானே, அதுதான் என்னோடய பாலிசி.
அதுக்கப்புறம் சில பேர் கேட்டிருந்தாங்க பூஜை ரூமில் வைக்கிற உப்பை என்ன பண்ணுவீங்கன்னு. அது வந்து நான் மாடுக்கு தண்ணி வைக்கும் போச்சில் அந்த கழனி தண்ணியில் கலந்து விட்டுருவேன். அப்படி முடியாதவங்க சிங்க்லேயோ ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ அந்த உப்பை கொட்டி நல்லா கரைய வச்சு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் கால்படாத இடத்துல. ஆனால் நான் அப்படி கரைச்சி விடுறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் வைக்கிற எலுமிச்சை பழத்தில் கீழே உள்ள அந்த சால்ட்டை மட்டும்தான் நான் தண்ணியில் கரைய வைக்கிறது. மற்றபடி பூஜை ரூமில் உள்ளதை வந்து எனக்கு அப்படி கரைச்சி விடுறதுக்கு மனசு இல்லை. அதனால் மாட்டுக்கு வந்து அதை நான் கழனியில் கலக்கி வச்சுருவேன். அதே போல் பூஜை ரூமில் வைக்கிற பச்சரிசியையும் பூஜைக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு எடுக்க மாட்டேன். இட்லிக்கெலாம் மாவு அரைக்கும் போச்சில் அதில் அந்த 1 கப் பச்சரிசியும் சேர்த்து மாவை ஆட்டி வச்சுருவேன். இப்படி பூஜை ரூமில் வைக்கிற எல்லாமே மறுபடியும் நம்ம பூஜைக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. நம்மளோட சமையல்லையும் மற்ற வேலைகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூர தான் போடக்கூடாது. இல்லை முடியாதவங்க காக்காவுக்கு பறவைங்களுக்கு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிடலாம். அது உங்களோட இஷ்டம். பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வேலைனா வீடு துடைக்கிற வேலை தான். இப்படி வீடு துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள், பன்னீர், அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்தா வந்து கண்டிஸ்ட்டு வீட்டுக்கு நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இந்த வீடியோக்காக மறுபடியும் கொஞ்சோண்டு சேர்த்தேன். அதை போட்டுட்டு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். வீடும் வாசனையாக இருக்கும், கிருமிகளும் அண்டாது. அதுக்கப்புறம் சாமி படங்கள் எல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி, அதுலேயும் கொஞ்சமாக பன்னீர், மஞ்சள் தூள், அதில் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். தேய்ச்சி ஒரு துணியால் சாமி படங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமியும் செட் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் எடுக்கலை. இப்படி பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வியாழக்கிழமை விளக்கேற்றுவேன். பூஜை ரூமில் வெள்ளிக்கிழமை காலையில் தான் பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றுறது. மற்றபடி ரெடி பண்ண வேண்டிய அத்தனையும் கோலம் போடுறது, பூஜை ரூம் வாசலில், அதுக்கப்புறம் மனையில், கிச்சனில் எல்லாமே முந்தின நாள் வியாழக்கிழமை எல்லாம் முடித்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆக்கியாச்சு வீட்டை. இந்த vlog எடுத்த அன்னைக்கு நைட்டு டின்னர் வீட்டில் செய்யலை. பிள்ளைங்க வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் தான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா வீட்டில் செஞ்சால் மறுபடி வீடெல்லாம் தொடச்ச பிறகு நான்வெஜ் சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியிலே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்தாச்சு. அப்படி டிஃபன் செய்கிற வேலை இருக்க மோச்சில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு நைட்டு இருந்து அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டு வச்சுட்டு தூங்கினோன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக பூஜை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈஸியாகவே வேலை முடிஞ்சிட்டு. அன்றைக்கி பூஜை ரூம் செட் பண்ண பிறகு நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை முடித்ததும் எடுத்து சில ஃபோட்டோஸு தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி வெள்ளிக்கிழமையை மங்களகரமாக ஆக்கிறதுக்கு நான் பண்ண சில வேலைகளை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.